ஹாய் வெல்கம் டு டெக் ஆஃப் டவுன். ஸோ போன வீடியோ டிஎஸ்சி அரே லிஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. மேலும் மேலும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 95% பீப்புள்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோர்ஸ் வாங்கி படிக்க முடியாத ஒரு ஆளுக்கும் இது யூஸ் ஆகும். ஸோ லெட் தெம் ஹெல்ப் தெம். அப்புறம் நேற்று எனக்கு ஒரு ஆஃபர் கிடச்சிது. ஸோ என்ன ஆஃபர் அப்படின்னா, சைனாவில் ட்விட்டருக்கு, அதாவது ஆன்சைட்டு சைனாவில். ஸோ ஒரு அகாடமிக்கு ஜாவா டெவலப்மெண்ட்டை பற்றி ஸோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ஜாப் கிடச்சிது. பட் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அப்படின்னா, நான் என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே டெவலப்மெண்ட்டு. ஸோ ட்விட்டருன்றது எனக்கு இன்டர்நெட் வழியாக நிறைய விஷயம் கிடச்சிது. திருப்பி நான் இன்டர்நெட்டுக்கு திருப்பி கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ அதனால் நான் இதில் தான் பேஷனட் கிடையாது. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட்டில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ இன்கேஸ் உங்கள் இந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, ஜாவா டெவலப்பர்ஸ் அண்ட் ஜாவா ஸ்ப்ரிங் பூட் டெவலப்பர்ஸ்க்கு வேக்கன்சி இருந்தது அப்படின்னா, அது ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பாக இருந்ததுன்னா, மிட் லெவல் கம்பெனிஸ் நான் எய்ம் பண்ணல இப்போதைக்கு. நான் இப்போ இன்னும் என்னுடைய கெரியர் ஸ்டார்டிங்கில் தான் இருக்குன்றனால நான் ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் பார்த்துட்ருக்கேன். ஸோ அது எங்கே வேணால் இருக்கலாம் அந்த ஸ்டார்ட் அப்பு. ஸோ இருந்தது அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் டுகெதர். ஓகே, இன்றைக்கி என்ன பண்ணலாம், இன்றைக்கி என்ன பார்க்கலாம்? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் ஊப்ஸில் ரொம்ப பேசிக்கான கிளாஸஸ் பார்க்கலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 18 டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் வச்சுருக்கேன். ஸோ லிட்ரலி இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் ஒரே வீடியோவில் இல்லை பார்ட்டாக தான் நான் வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா இவ்வளோ 18ஸுமே நான் ஒரே வீடியோவில் கவர் பண்ணவே முடியாது. அட்லீஸ்ட் நார்மல் கான்க்ரீட் கிளாஸே இப்போதைக்கு ஒன் ஹவர் கிட்ட போயிடும். ஏன்னா நான் ஃபுல்லாக இன்டெப்த்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் நார்மலாக ஒரு 5 நிமிஷம் வீடியோ 10 நிமிஷம் வீடியோ போடணும்னு போடல. ஓகே, ஸோ அந்த டைமில் நம்ம எல்லாத்தையுமே போட முடியாது. பட் நான் ஒரு பார்ட் 3 வரைக்கும் கவர் பண்ணிடுறேன் கண்டிப்பாக. இது எல்லாமே இம்பார்ட்டண்டான கிளாஸு. இது யாருமே அதிகமாக எடுக்கிறது கிடையாது. ஏன் நீங்கள் ஒரு 20,000 இல்லை 30,000 கொடுத்து கோர்ஸ் வாங்குற இடத்துல இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கின்ஸ் யாராவது கோர்ஸ் எடுத்துருந்தாங்கன்னா அவங்ககிட்ட செக் பண்ணி பாருங்கள். பட் நம்ம இங்கே அதெல்லாம் இல்லை. நம்ம இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக பார்க்க போகிறோம். ஸோ மேக் ஷூர் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க. என்னோடய லிங்க்டின், என்னுடைய ட்விட்டர் ஐடியும் நான் பயோவில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஃபாலோ. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. இன்றைக்கி நம்ம கான்க்ரீட் கிளாஸ் பார்க்கலாம். வாட் இஸ் மீன் பை கான்க்ரீட் கிளாஸ்? ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு இன்டெல் ஐடியாவில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்ற ஐடியாலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஒரு நார்மல் ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுவீங்க, அவ்வளோதான். அதில் எஸ்ஆர்சி ஈவன் நீங்கள் விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாங்காக வரும். இந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ இதில் எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸோடு எல்லாமே வந்திருக்கும். அதில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி, அதாவது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஃபைல் க்ரியேட் பண்ணி போகலாம். ஓகே, நானும் அதை தான் இங்கே பண்ணுறேன். இப்போ எஸ்ஆர்சியில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போது ஃபைல் ஜாவா கிளாஸ்ன்ற ஒரு ஃபைல், அதாவது ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன்னு வச்சுப்போமே. இங்கே என்ன அப்படின்னா, சிம்பிள் அப்படின்ற ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபைல் நேம் எதுக்கு நான் கேப்ஸ் லெட்டரில் போட்டேன், ஆனால் அந்த ஃபைல் நேமே ஏன் கிளாஸுக்கும் அந்த நேமாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த கிளாஸ் பக்கத்துலேயே ஃபைல் நேமும் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பேர் ஃபைல்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபோல்டர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஃபோல்டருக்கு பதிலாக பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேக்கேஜ்க்குள்ளே இது ஒரு பேக்கேஜ், இதுக்குள்ளே சப் ஃபோல்டர் வந்துன்னா அது சப் பேக்கேஜ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போது நான் நியூ க்ரியேட் பண்ணி ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வீடியோ அப்படின்ற ஒரு பேக்கேஜ்னால் இது ஒரு பேக்கேஜ். இதை ஃபோல்டர்னு சொல்ல மாட்டாங்க ஆப்வியஸாக ஜாவாவில். ஸோ இதை பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேக்கேஜ்னால் ஒன்றும் இல்லை, ஃபோல்டர் தான். சரி, இங்கே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணால் அந்த ஃபைல் நேமே அங்கே வந்துடுது, கிளாஸுக்கு பேர். அப்போது இதில் ஏதோ ஒரு சிங்க் இருக்கு இல்லையா அப்படின்னு ஆமாம், ஜாவா இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, கிளாஸ் நேம் என்ன இருக்கோ அதே நம்ம ஃபைல் நேம், அதாவது ஃபைல் நேமாக வைக்கும். ஃபைல் நேம் என்னவா இருக்கோ அதே கிளாஸ் நேமாக வச்சோம் அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் சிம்பிள்ன்றது ஆக்சுவலாக ஒரு ஃபைல் தான். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் இந்த பேரே தான் இங்கே கொடுக்கணுமானா, ஆமாம் கொடுக்கணும். அப்போ தான் ஜாவாவால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நான் இந்த ஃபைலை கம்பைல் பண்ண உடனே ஜாவா சிம்பிள் டாட் கிளாஸ் ஃபைல்னு ஒன்று க்ரியேட் ஆகுது இல்லையா, அப்போ அந்த பேரில் தானே க்ரியேட் ஆகுது, டாட் கிளாஸ். ஸோ அதனால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், இந்த ஃபைல்லேருந்து தான் வருது, இது ஒரு கிளாஸ்ன்றது ஒரு ஃபைல் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா. பட் கிளாஸ்னால் ஒரு ஃபைலா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்.
அப்போ தான் ஈஸியாக நம்மளாலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஜேவிஎம்மாலையும் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இங்கே இதோடைய ரூல்ஸ் தான், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. சரி, போலாமா வீடியோக்குள்ளே? ஆல்ரெடி வீடியோக்குள்ளே தான் இருக்குமா? சரி, இப்போது இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பப்ளிக்கு கிளாஸு ஃபைல் நேம் இப்படி கொடுத்துருக்கேன். வாட் இஸ் மீன் பை கிளாஸ்? கிளாஸ்னா என்ன? கிளாஸ்னா என்ன? உடனே நான் கேட்ட உடனே என்ன ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னா, கிளாஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். கரெக்டா? கிளாஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். இதானே நம்ம காலங்காலமாக படிச்சுட்டு இருக்கோம். இதில் என்ன உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு? என்ன எதுக்காக ப்ளூ பிரிண்ட்னு சொல்கிறாங்க? என்ன பண்ண போகுது இந்த கிளாஸு? எதுக்கு கிளாஸுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கே ஆப்ஜெக்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க? அதான் கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, அதை மட்டும் இருந்தாலே போதுமே. இப்போ இது நம்ம 2 விஷயம் பண்ணணுமே, கிளாஸும் க்ரியேட் பண்ணணும், ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணணும். எதுக்கு நான் 2 விஷயம் பண்ணணும்? கிளாஸ் க்ரியேட் பண்ணால் போதுமே அப்படின்னா, இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கிளாஸுன்றது வந்து ஒரு சிம்பிள் வேரியபிள் தான். ஸோ இது யாருமே எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க கிளாஸ்ன்றது ஒரு வேரியபிள்ன்ட்டு. ஸோ கிளாஸ்ன்றது ஒரு வேரியபிள். அது ஏன் வேரியபிள்னு சொல்கிறேன் அப்படின்றதையும் நான் இங்கே வந்து உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். ஓகே ஓகே சரி. இப்போது என்ன கிளாஸ் எதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க? கிளாஸ் யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, யூசர் டிஃபைன் டேட்டா டைப், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் என்னது? ஆல்ரெடி வேரியபிள்ஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் ஸோ ஜாவாவே இன்டர்னலாக கொடுத்த ஒரு டேட்டா டைப்ஸ். யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் தான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். இது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் யூசர் டிஃபைன் டேட்டா ஆப்ஜெக்ட், சாரி யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ். இங்கே இன்ட்டு ஸ்ட்ரிங் வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப், இன்ட்டு கேரு, டபுள், ஃப்ளோட்டு, பூலியன். ஸோ இது எல்லாமே வந்து ஜாவாவே நம்மளுக்கு கொடுத்த ஒரு டேட்டா டைப். ஸ்ட்ரிங் கேப்ஸ் லெட்டரில் பார்த்துருப்பீங்க, நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் ஸ்ட்ரிங் வந்து கேப்ஸ் லெட்டரில் இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி கேப்ஸ் லெட்டரில் வந்தாலே அது ஒரு கிளாஸ். ஜாவாவை பொறுத்த வரைக்கும் எதை கேப்ஸ் லெட்டரில் கொடுக்குறாங்களோ, ஸ்டார்டிங் லெட்டர் கேப்ஸ் லெட்டர், இங்கே கேமல் கேஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து கிளாஸுக்கு எப்பயுமே ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லா கம்யூனிட்டிலையுமே இதை கேப்ஸ் லெட்டர்லாம் யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதனால தான் இங்கே இருக்கு இல்லையா இந்த கிளாஸ் சிம்பிள் அப்படின்ட்டு, இது ஒரு கிளாஸ் கேப்ஸ் லெட்டரில் தானே இருக்குது. ஸோ எப்பயுமே கிளாஸ்ன்றது கேப்ஸ் லெட்டரில் தான் வரணும், ஸ்டார்டிங் ஆகும் கிளாஸோட நேம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்குன்றது ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப் தான். ஓகேவா? இப்போது நம்ம வந்து இன்டெலிஜ் ஐடியா போயிடலாம். ஸோ இன்டெலிஜ் ஐடியாவில் போயிட்டு அங்கே தான் இருக்குமா. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கிளாஸ்ன்றது காமனாக கொடுத்துட்டோம். ஸோ கிளாஸ் நேம் கொடுக்கணும் இல்லையா, சிம்பிள், அப்புறம் கர்லி பிரேசஸ், அவ்வளோதான், கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ ஒன்று கொடுத்துருந்தீங்கல்ல, பப்ளிக் அப்படின்ட்டு, பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டட் டிஃபால்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வந்து நம்ம தனி செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போதைக்கு பப்ளிக்னா என்னென்னு மட்டும் நான் சொல்கிறேன், ப்ரைவேட்னா என்னென்னு நான் சொல்கிறேன். ப்ரொடெக்டடும் டிஃபால்ட்டுமே நான் இப்போ சொல்லிடுறேன். ப்ரொடெக்டட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரொடெக்டட் கொஞ்சம் சுற்றி வளைச்சி வர மாதிரி இருக்கும். சரி, இப்போ நான் இந்த கிளாஸ் நீங்கள் போட்டேன் இல்லையா, வெறும் கிளாஸ் சிம்பிள் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே போடலை அப்படின்னா அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். டிஃபால்ட்டுன்ற கீவேர்டு எடுத்துக்கும், ஆட்டோமேட்டிக்காகவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இந்த டிஃபால்ட் என்ன ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்மளால் ஜம்ப் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இல்லை அப்படின்னா, நான் வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் எடுக்கிறேனே அதை டிஃபால்ட்டு. ஏன் அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே ட்ரை பண்ணியே பார்த்துரும் டிஃபால்ட் எந்தெந்த பேக்கேஜில் ஒர்க் ஆக மாட்டேங்குது, எந்த பேக்கேஜ் வரைக்கும் அதுக்கு அலௌட் இருக்குது அப்படின்ட்டு. இப்போதைக்கு நீங்கள் மட்டும் பப்ளிக் அப்படின்றத போடணும் மட்டும் நினச்சிக்கோங்க. இந்த பப்ளிக்னு நான் போட்டுட்டேன் அப்படின்னா நான் எல்லா பேக்கேஜஸ்க்குமே யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லா பேக்கேஜஸ்னால் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், எத்தனை ஃபோல்டர் யூஸ் பண்ணாலும் இந்த கிளாஸை எல்லா ஃபோல்டருக்குள்ளேயும் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி, எதுக்கு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு?
கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எதுக்கு வந்துச்சு? இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இது எதுக்கு வந்ததுன்றனால தானே, இது என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுதுன்றதுனால தெரிஞ்சால் தானே நம்ம வந்து அடுத்த ஃபர்தராக போக முடியும். நார்மலாக ஃபங்க்ஷனல் லாங்குவேஜ்லாம் இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி டேரெக்டாக ஃபங்க்ஷன் மட்டும் எழுதிட்டு சர்வரே முடிச்சுட்டு போயிடலாம். எதுக்கு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்? இங்கே தான் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் எப்படின்னா, ஒரு டேட்டாவை ஹைட் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகிறது, யூசருக்கே தெரியாமல் ஒரு டேட்டாவை ஹைட் பண்ணுறது எப்படி, நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ரீயூஸ்ன்றது மட்டும்தான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸோட பெரிய ஸ்ட்ரென்த்தே. ஏன் அப்படின்னா, நிறையா கிளாஸை இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, இன்ஹெரிட்டன்ஸ் நடக்கும். ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷனல் லாங்குவேஜில் பண்ண முடியாது இல்லையா. ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து கிளாஸ் இருக்குது தான், இப்போ தான் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிளாஸ் இருந்துச்சு, இப்போ ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து வந்துட்டாங்க. இப்போ ஃபங்க்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? ஃபங்க்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து என்னது இன்ஹெரிட்டன்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா. கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் அதெல்லாம் பண்ண முடியும். டேட்டாவை ஹைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸோட பெரிய ஸ்ட்ரென்த். ஓகேவா, நிறைய விஷயம் பண்ண முடியும். நம்ம என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒரு வீடியோலேயே பார்த்துட்டு வரலாம். ஓகே, கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் எதுக்காக எக்ஸிஸ்ட்னு தெரிஞ்சு, ஒன்று டேட்டா ஹைடிங் நடக்குது, இன்னொன்று வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும் நிறையா. ஓகேவா, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பப்ளிக் கிளாஸ் சிம்பிள், அவ்வளோதான். இப்போ க்ரியேட் பண்ணிட்டீங்களே, இப்போது இதுக்குள்ளே ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணலாம். இந்த கிளாஸ் வழியாக இங்கே ஏன்பா system.out.println ஒர்க் ஆகலை அப்படின்னா, கிளாஸ்க்குள்ளே ஒர்க் ஆகாது. அதாவது ஒன்று எய்தர் மெத்தடுக்குள்ளே ஒர்க் ஆகும், இல்லை அப்படின்னா மெயின் மெத்தடுக்குள்ளே தான் ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள், public void to print to print. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு இங்கே ஒர்க் ஆகும். ஹலோ, இப்போது ஒர்க் ஆகுதா? ஆனால் இது ஏன் என்னால் இங்கே போட முடியாது அப்படின்னா, ஒர்க் ஆகாது. என்ன எரர் அடிக்குது? அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் cannot resolve symbol of println அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இது ஏன் இங்கே ஒர்க் ஆகலைன்றத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம கிளாஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, சரி. இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தாச்சு. கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். ஓகேவா, இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ட் சிம்பிள்ன்ற இதுக்குள்ளே ஒரு நம்பரை அசைன் பண்ண போகிறோம். இன்ட் num ஈக்குவல் டு 90. ஸோ ஹலோக்கு பக்கத்தில் இந்த நம்பரையும் நான் பிரிண்ட் பண்ணலான் இருக்கேன். ஓகே, ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம், ஒட்டி வரும், அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதானே. இப்போது நான் இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம மெயின் மெத்தட் தனியாக தான் எழுதணும். உள்ளே எழுதலாம், பட் இப்போதைக்கு நம்ம வந்து தனியாகவே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம எப்போ எழுதினாலுமே மெயின் மெத்தடை தனியாக செப்பரேட்டான ஒரு ஃபைலில் எழுத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி என்கிட்ட மெயின் மெத்தட் இங்கேயே இருக்குது. ஓகே, ஸோ இதில் எழுதுவோம். இப்போது இங்கே என்ன எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வந்து எந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இப்போது நம்ம வந்து சின்டாக்ஸ் மட்டும் தான் இப்போ பார்க்குறோம், இன்னும் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்குள்ளேயே நம்ம போகல. ஓகே, இப்போ நான் சிம்பிள் எஸ்எம்ன்ற அதுக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் நான் வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு நியூ சிம்பிள். ஓகே, sm டாட் டு பிரிண்ட் ரன் பண்ணுவோமா? ஹலோ 90 உள்ள 90 வந்துருச்சா? சரி, எதுக்காக இவ்வளோ விஷயத்த நம்ம பண்ணுறோம்?
இதுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே. இப்போ லெட்ஸ் சே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி நீங்கள் ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்? இப்போது லெட்ஸே வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோ. இப்போது எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எனக்கு ஒரே வேரியபிள்குள்ள நம்பரும் வேணும், அவங்களோட நேமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்டீஜர் அவங்களோட ரோல் நம்பர் எழுதணும் அப்படின்னா 142. இன்கேஸ் அவங்க நேம் எழுதணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு நேம் டபுள் கோட்ஸில் பிரசாந்த் அப்படின்றத எழுதணும். இப்படி தான் தனித்தனி வேரியபிளில் தானே எழுதணும். ஆனால் உங்கள் டீச்சர் என்ன சொல்கிறாங்க, ஒரே வேரியபிள்குள்ளே இது ரெண்டுத்தையுமே எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் கமா போட்டு எழுதுவீங்களா? எப்படி அதை அக்செப்ட் பண்ணணும்? இது இன்டீஜர், இப்படி ரெண்டு ஒரு வேரியபிள்குள்ளே எப்படி ரெண்டு நீங்கள் சொல்லலாம் உடனே நான் அரேக்குள்ளே எழுதிக்குவேன் அப்படின்னு. அப்படியே இருந்தாலும் அரேயில் ஒரே டேட்டா டைப் தான் ஃபாலோ ஆகும். ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்கு உள்ள தான் ஸ்ட்ரிங்கு மட்டும் தான் எழுத முடியும், எப்படி நம்பர் எழுத முடியும்? சரி, நீங்கள் இன்னொரு ஐடியாவும் சொல்லலாம், அந்த 142 நான் ஸ்ட்ரிங்காக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அது இன்டீஜரில் தான் இருக்கணும், இது ஸ்ட்ரிங்கில் தான், நேம் ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? இங்கே தான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வருது. இங்கே தான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை நான் வேரியபிள்னு சொல்கிறேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த சிம்பிள் அப்படின்றதுக்குள்ள int roll number 20, roll number assignment operator 20, string உள்ள name equal to Prashant அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, hello roll number plus name. இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஆக்சுவல் ரன் ஆகுது. ஓகேவா? இன்கேஸ் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அந்த டீச்சர் சொன்ன கதைக்கு வரலாம். இப்போ டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரே வேரியபிளில் தான் எனக்கு நேமும் வரணும், அந்த நம்பரும் வரணும், ரோல் நம்பரும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண போகிறேன். கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, என்ன கிளாஸ் நேமோ அதே கிளாஸ் நேமில் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுவோம். இப்படி தான் கிரியேட் பண்ண முடியும். இதுதான் இதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன். int roll number, int string name. இதுக்குள்ள this dot roll number equal to this dot name equal to this. நான் என்ன இந்த this வந்து 2 டைப்ஸில் இருக்குது, அது என்னென்ன டைப்பு எல்லாத்தையும் எடுக்கலாம். ஓகே, ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ண போகிறதே கிடையாது. எதனா ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும். ஓகே, ஸோ அதனால் நம்ம எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையுமே எடுத்துறேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரன் டைமில் அதை வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி. இப்போ இங்கே நான் அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணோடனே இங்கே ஒரு எரர் அடிக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து ஏன் இதை வேரியபிள்னு சொன்னேன்றதை நான் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தோன்னே இங்கே ஒரு எரர் அடிக்குது. ஸோ கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்டர், நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க ஆனால் அது கொடுக்கல. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஒரே வேரியபிளுக்குள்ளே அந்த எஸ்எம்ன்றதுக்குள்ளேயே நான் வந்து ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் 1 2 3 அது இன்டீஜர், நெக்ஸ்ட்டு பிரசாந்த். இப்போ நான் ரன் பண்ணிட்டோமா? வந்துருச்சா?
இப்போ நான் இந்த எஸ்எம்ன்றது ஒரு வேரியபிளை தானே வச்சுருக்கேன். இந்த எஸ்எம்ன்றது ஒரு வேரியபிள். எஸ்எம் டாட் டூ பிரிண்ட்னா வந்துருச்சு. புரிஞ்சுச்சா? ஏன் நான் வேரியபிள் அப்படின்னு நான் சொன்னேன்றத அவ்வளோதான். இதுக்குள்ள இது ஒரு வேரியபிள் தான். இப்படி தானே ஒரு வேரியபிளும் நம்ம கொடுப்போம். வேரியபிள் எப்படி கொடுப்போம்? இங்கே பாருங்கள், டேட்டா டைப், அதுக்கு ஒரு வேல்யூ, இன்கேஸ் வந்து நேம்னு வச்சுக்கலாம். நேம்ன்றது வைக்கலாம். இந்த ரோல் நம்பர் ஈக்குவல் டு வேல்யூ 56. அவ்வளோதான். இப்படி தானே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி தானே நான் இங்கேயும் ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஒரு கிளாஸ்க்கு. இதனால தான் நான் சொல்கிறேன் இது ஒரு வேரியபிள். கிளாஸ்ன்றது ஒரு வேரியபிள். பட் எல்லா கிளாஸும் ஒரு வேரியபிளாக மாறிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதாவது ஒரு பர்பஸ். பட் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பேசிக்காக கேட்டாங்க அப்படின்னா அது ஒரு வேரியபிள். அவ்வளோதான். அந்த வேரியபிள்குள்ளே நம்ம நிறையா வேல்யூஸை அசைன் பண்ணலாம். இன்னும் எவ்வளோ வேல்யூஸ் நீங்கள் கொடுக்குறதுனால ஒரே கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு இங்கே ஒரே வாட்டி இனிஷியலைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பின்னாடி எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் நேமு, ஸோ ஹலோ அப்படின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே இப்போ கிளாஸில் வந்து நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதிருப்பீங்க. கிளாஸில் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்திருக்கும், எல்லாமே வந்திருக்கும். ஓகே, இதுக்கு எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஆப்ஜெக்ட் கொடுத்தா மட்டும்தான், டிசைன் பண்ணதே இப்படி தான், இதுக்கு ஆப்ஜெக்ட் கொடுத்தா மட்டும்தான் இது ஒர்க்கே ஆகும். இல்லைனா இதை மெமரியில் கூட ஜாவா எடுத்துக்காது. இது மெமரியில் சேவ் ஆகாது. நீங்கள் வெறும் கிளாஸ் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இது மெமரியில் போய் எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது. மெமரி க்ரியேட்டே பண்ணாது, சும்மா இருக்கும், அவ்வளோதான். இதை கம்பைல் மட்டும் பண்ணி வச்சுருக்கோம். ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் இதை இன்ஸ்டான்ஷியேட்டட் பண்ண முடியும். இன்ஸ்டான்ஷியேட்டட் அப்படின்னா இதை ஆரம்பித்து விட முடியும். ஸோ ஹீப் மெமரி இங்கே இருக்கா, ஸ்டாக் மெமரி இங்கே இருக்கா. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணப்பட்ட கிளாஸும் அதுக்கான ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் ஆகும். இந்த ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரெஃபரன்ஸ் வேரியபிள் சொன்னிருந்தோம் இல்லையா? ஸோ ரெஃபரன்ஸ் வேரியபிள்னால் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா போயிட்டு என்ன வீடியோ, வேரியபிள்ஸ் வீடியோவில் போய் பாருங்கள். ஓகே, ஓகே. இப்போது இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸோட நேம் என்ன, ஹெல்லோ. இந்த ஹெல்லோவுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, புரியுதா? இந்த ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா இந்த கிளாஸு எக்ஸிக்யூட்டே ஆகாது. இதுதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிள் தான். கிளாஸுன்றது வந்து, ஸோ எப்படி சொல்கிறது அப்படின்னா, கிளாஸ் அப்படின்றது வந்து ஒரு செட் ஆஃப் வேரியபிள். அந்த வேரியபிளை நம்ம இன்ஸ்டான்ஷியேட் பண்ணணும், அந்த வேரியபிளை நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படுது, அவ்வளோதான். ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் எப்படி சொல்லணுங்க அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா மற்ற கேண்டிடேட் கூட நீங்களும் ஒரு கேண்டிடேட்டாக தான் மாறுவீங்க தவிர. ஸோ இன்டர்வியூர்கிட்ட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள். ஏன் அதை நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்றதையும் அவர்கிட்ட கிளியர் அண்ட் கட்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் த பெஸ்ட், அவ்வளோதான். ஓகே, ஓகே, புரியுதா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு? சரி, வரலாம். அடுத்தது கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சா? உள்ள கன்ஸ்ட்ரக்டர்லாம் பார்த்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்டர்லாம் நம்ம பேசிக்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத. நீங்கள் நியூ கீவேர்ட் அதை இப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே வந்து நான் ஒரு ரெண்டு வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போது எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது ஒரு கிளாஸுக்கு? இவ்வளோ பெரிய லைன் எழுதி வச்சுருக்கீங்களே, இது என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இது அப்படியே நான் ஒரு ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அப்போது ஒரு டேட்டா டைப் தேவைப்படும் இல்லையா? எந்த ஒரு வேரியபிள் நான் சொல்லிட்டேன் கிளாஸ்ன்றது ஒரு வேரியபிள்.
இப்போ அந்த ஒரு வேரியபிளை நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டேட்டா டைப் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த டேட்டா டைப் அதோடைய கிளாஸ் நேமே தான். கிளாஸ் நேமு சிம்பிள், எஸ்எம் அந்த வேரியபிளோடைய நேம், ஓகே, ஈக்குவல் டு இப்போ தான் ஆக்சுவல் வேல்யூவே நம்ம அசைன் பண்ண போகிறோம். இங்கே நம்ம நார்மல் வேரியபிள் எப்படி பண்ணுவோம், இன்டீஜர் நம் ஈக்குவல் டு 100 ஆர் 120 அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணுவோம். அந்த 120 அந்த 130க்கு பதிலாக இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்டை எப்படி கிரியேட் பண்ணுவோம், நியூ அப்படின்ற ஒரு கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஹீப் மெமரியில் போயிட்டு நியூவோ ஆப்ஜெக்டை இப்போ கிரியேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோன்றதையும் சொல்லணும். சிம்பிள் அப்படின்ற ஒரு கிளாஸில் இருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லணும். ஓகே, ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டரை நான் இப்போதைக்கு ஆஃப் பண்ணிக்கிறேன், இல்லைனா அங்கே இல்லை அப்படின்னா எம்டி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை, பட் இன்ஸ்டன்ஷன் ஆகிடும். ஓகே, ஸோ எரர் பைட்ஸ். ஓகே, சிம்பிளா புரியுதா? இப்படி தான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் அந்த வேரியபிளோட டேட்டா டைப், அதுக்கான வேல்யூ, இந்த வேல்யூ என்னது, இந்த வேல்யூ தான் ஆக்சுவல் ஆப்ஜெக்டே. ஓகே, ஆப்ஜெக்டே புரியுதா? சரி, இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த வேரியபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே அசைன் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம். 90 எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு நேமுக்கு வந்து பிளா பிளா பிளா. ஸோ இது பார்த்துருந்தோம். எனக்கு இப்படி வேணாம், நான் என்ன வேல்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த வேல்யூவை நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஓகே, இது ரன் ஆயிடுச்சா? சரி, இதை ஆஃப் பண்ணிவிட்டு டேரெக்டாக இதுவே ரன் பண்ணணும். இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணோம், எஸ்எம் டாட் பிரிண்ட் அப்படின்றத நம்ம கொடுக்காம பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஹலோ 90 பிளா பிளா. ஆனால் எனக்கு இப்படி வேணாம்ல, நான் என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அந்த வேல்யூ தானே வரணும். இது என்ன ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் கோட் பண்ணு, இதுதான் ஹார்ட் கோட் பண்ணது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காமிச்சேன், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே டைனமிக்காக நம்ம என்ன ஆட் பண்ணணுமோ அதை தான் ஆட் பண்ணணும். அப்போது நம்ம வந்து நார்மலாக, சரி, கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு, அப்புறம் எப்படி இந்த வேரியபிள் இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு. கன்ஸ்ட்ரக்டர்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். கன்ஸ்ட்ரக்டர், ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னு என்னன்னா, கிளாஸ் நேம் சிம்பிள்னு இருக்குது, இதே பேரில் உள்ள ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுவோம், கிளாஸ் மெத்தட். இதை ஸ்டாட்டிக்கெல்லாம் போட முடியாது, இங்கே ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட்லாம் யூஸ் பண்ண முடியாது. பப்ளிக் இந்த கீவேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த பப்ளிக் சிம்பிள் அப்படின்ற ஒரு மெத்தடை கிளாஸோடைய நேம்லேயே அந்த மெத்தட் பேர் இருந்ததுனாலே அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ஆப்வியஸாக இப்படி இருந்தால் தான் நம்மளால், கன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். அப்படியா பார்த்துடலாமா? சரி, இந்த கன்ஸ்ட்ரக்டரும் இல்லை, இந்த கன்ஸ்ட்ரக்டரும் இல்லை, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமான்னு பார்த்துடலாமா? இங்கே என்ன நடக்குது, நல். ஏன் நல் வந்திருக்கு அப்படின்னா, இங்கே வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ ஸ்ட்ரிங்குன்றது வந்து ஒரு, ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லையா, அதனால் நல் தான் பாஸ் ஆகும். அதை விடுங்க. பட் இங்கே என்ன நடந்துச்சு, இங்கே என்ன நடந்துச்சு, ரன் ஆகுது இல்லையா, கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் இல்லை அப்படின்னாலுமே எனக்கு ரன் ஆகுது. இதுக்கு பேர் தான் கான்கிரீட் கிளாஸ். கான்கிரீட் கிளாஸ்னால் ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு கிளாஸ், ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் தான் கான்கிரீட் கிளாஸ். ஓகே, அவ்வளோதான், இதுதான் கான்கிரீட் கிளாஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இல்லைனாலுமே நம்மளால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் எதுக்கு கன்ஸ்ட்ரக்டர்? கன்ஸ்ட்ரக்டர் இல்லைனாலும் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. ஸோ அப்புறம் எது கன்ஸ்ட்ரக்டர்? இதான் மெத்தட் ஓவர்லோடிங். அந்த கான்செப்டும் நம்ம அப்புறம் பார்க்கலாம். மெத்தட் ஓவர்லோடிங் என்னன்னா, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன அப்படின்னா, இப்போது நான் சொல்லிட்டேன், இங்கே வந்து நான் ஹார்ட் கோட்லாம் பண்ண விரும்பல, நான் எப்பப்பெல்லாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறனோ அப்பப்பெல்லாம் இதுக்கான ஒரு வேல்யூ, இதுக்கான ஒரு வேல்யூ நானே கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
ஓகேவா? ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் தேவை தான். அப்படி கொடுத்தா தான் நம்மளால் உள்ள க்ரியேட்டே பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கெட்டர் செட்டர் மெத்தட்லாம் வச்சு நம்ம பண்ணணும். அதுக்கு நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ கிளாஸோடைய நேமே கொடுத்து ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணப்பட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை இங்கே அனலைஸ் பண்ணிடுவோம். அதாவது இந்த சிம்பிள்ன்றது தான் இந்த சிம்பிள். அந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் இங்கே க்ரியேட் பண்ண போகிற நம்ம ஆப்ஜெக்டோடைய பேரே அந்த கன்ஸ்ட்ரக்டர் தான். இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் இந்த ஆப்ஜெக்ட் பேர். இதுக்கு முன்னாடி இதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா மேக்ஷூர் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இதை என்ன நினச்சிட்டு இருந்தீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஸோ நீங்கள் பப்ளிக்கில் பண்ணலான்னா மற்றவங்க யாரை கற்றுப்பாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன நினச்சிருந்தீங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ சிம்பிள், இந்த சிம்பிள் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்குமா? இப்போது இதுக்குள்ளே நான் ரோல் நம்பருன்ற ஒரு அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே, அதாவது இந்த சிம்பிள்ன்றதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், 23 123 அப்புறம் நேம் இப்படி என்ன போகிறோம் இல்லையா? இது ஆக்சுவலாக கிளாஸ் வாங்கணும் இல்லையா? கிளாஸ் வாங்கி என்ன பண்ணோம், இந்த இதுக்கு ரெண்டுத்துக்குமே அசைன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுதான் நான் இங்கே பண்ண போகிறேன். இன்ட் நம் அண்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் நேம். என்னன்னா இங்கே நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம், இங்கே தான் கரெக்டாக கொடுக்கணும். திஸ், ஸோ திஸ் அப்படின்னா திஸ்லேயே ரெண்டு விஷயம் இருக்குது. அதுவுமே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் டம்ப் பண்ண விரும்பல. பட் திஸ் டாட் ரோல் நம்பர் ஈக்குவல் டு மேலே இருக்க அதுக்கு அதை அசைன் பண்ணி விடுறேன். அதாவது நம்ம ஆப்ஜெக்டில் கொடுக்க போகிற நம்பரும், நம்ம ஆப்ஜெக்டில் கொடுக்க போகிற நம்பரும் நேமையும் நான் இந்த வேரியபிளுக்கு மாற்றி விடுறேன். அப்போ தான் அது கீழே போய் பிரிண்ட் ஆகும். நேம் ஈக்குவல் டு நேம். ஓகே, கொடுக்கலாமா? ஆகுது. இப்போ நான் ரன் பண்ணுறேன். சூப்பரா ரன் ஆயிடுச்சா? ஸோ இப்போ நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நம்ம ரொம்ப நேரமாக பண்ணிகிட்டு இருக்கோம்ல, நம்ம இன்னொரு ஆப்ஜெக்டில் SM2 அப்படின்றத நான் க்ரியேட் பண்ணுறேன். SM2 டாட் டூ பிரிண்ட். இந்த இடத்துல 120 135 இல்லை 153 இந்த இடத்துல நான் வந்து பிரியா அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ ரன் பண்ணுறேன். இங்கே என்ன நடந்துச்சு, மேலே வந்து 123 பிரசாந்தும் இல்லை 153 பிரியா அப்படின்றதும் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளால டைனமிக்காக யூஸ் பண்ண முடிஞ்சுதா? நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் அத்தனை ஆப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து வேல்யூஸ் அசைன் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? எதனால்? இந்த கன்ஸ்ட்ரக்டர்னால தான். இந்த கன்ஸ்ட்ரக்டர் எதனால் வருது, எதனால் கன்ஸ்ட்ரக்டர் போடுறோன்னு தெரியுதா? இல்லைப்பா, நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிடுறேன். எப்போ வேணுமோ அப்போ நான் வேல்யூவை அசைன் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு எதாவது இருக்கா? அந்த மாதிரி பண்ண முடியும். அதுதான் எம்டி கன்ஸ்ட்ரக்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே உங்களை என்ன பண்ணுது, ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரு, இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் வச்சுருந்தோடனே நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்றத பார்ப்போம். இப்போது இதில் எதுவுமே நான் கொடுக்கல, சிம்பிள் ஜஸ்ட் 3. இங்கே என்ன கொடுத்தது, கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உள்ளே கண்டிப்பாக வேல்யூ கொடுக்கணும், இல்லைன்னா எரர் அடிப்பேன்னு சொல்லுது. இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? எனக்கு வந்து இப்போலாம் எனக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு வேல்யூ வேணாம், எனக்கு எப்போ தோணுதோ அப்போ நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ தான் இந்த எம்டி கன்ஸ்ட்ரக்டர் ஃப்ரீயாக வருது. இந்த எம்டி கன்ஸ்ட்ரக்டருடைய வேலை வருது. ஸோ இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த எரரே போயிடும். பட் இன்னும் ஆக்சுவலாக நம்ம இன்னும் வேல்யூவெல்லாம் அசைன் பண்ணலை இல்லையா? சரி, அதை எப்படி பண்ணுறது? அதுக்கு நம்ம ஆப்வியஸாக மெத்தட் எழுதி தான் ஆகும். ஸோ மெத்தட் எப்படி எழுதணும், பப்ளிக் void to set அப்படின்ற ஒரு மெத்தடு. இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நம்பரை வாங்கி அந்த மேலே இருக்க நம்பரை அசைன் பண்ணி விட்டுரும். திஸ் டாட் ரோல் நம்பர், அந்த நம்பருக்கு இந்த நம்ம ஆட் பண்ணி விட்டுரு அப்படின்னு நான் சொல்கிறேன். இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இறக்குறேன். ஸோ இந்த மெத்தடில் டூ செட் நம் அப்படின்னு வச்சுக்கலாம். டூ செட் நேம் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக டூ செட் ரோல் நம்பர், ஓகே, டூ செட் நேம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன வரப்போகுது, ஸ்ட்ரிங் வரப்போகுது. நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வழியாக இப்போ நான் வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக
நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நேம் இந்த அதுக்கு பதிலாக நான் மெத்தட் வச்சு இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம். ஓகேவா? இப்போ நான் கன்ஸ்ட்ரக்டரில் எதுவுமே கொடுக்கல, பட் sm3 டாட் டு செட் நேமில் வைஷு அப்படின்னு நான் போடுறேன். வைஷுன்னு போட்டேன்னா வைஷு இல்லை வைஷு அப்படியே போட்டேன். ஓகே. sm3 டாட் ரோல் நம்பர் 1256 1257. ஸோ கமா டாட் டூ செட்டு ரோல் நம்பர் தானே. ஓகே. இப்போது sm3 டாட் டு பிரிண்ட் இப்போ கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தேர்ட் ஒன்னை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? cannot சாரி இன்டீஜரை போயிட்டு நான் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துட்ருக்கேன் இவ்வளோ நேரம். $125 வைஷு வந்துடுச்சா? பட் இந்த டைமில் என்ன பண்ணல, கன்ஸ்ட்ரக்டர்லேயே கொடுக்கல. நான் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டா ஒரு மெத்தடையும் கால் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எம்டி கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு அப்படின்றத புரிஞ்சிச்சா? நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும் போதே வேல்யூ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு நான் ஒரு மெத்தடை மூலியமாக கொடுத்துக்கிறேன், எனக்கு அதுக்கப்புறம் கொடுப்பேன். இங்கே என்ன ஒரு காரணம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நான் வேல்யூ கொடுக்க விரும்பலை, அவ்வளோதான். இல்லை நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது கொடுப்பேன் அப்படின்றவங்களுக்கு அப்பயே கொடுத்துக்கலாம், இது யூஸ் ஆகும். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நான் கொடுக்க மாட்டேன்றவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இது ரெண்டுத்தில் எது வேணால் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தா மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்றது. இந்த மாதிரி நிறையா கன்ஸ்ட்ரக்டரில் மட்டும் வராது. ஸோ உங்களுடைய மெத்தட்ஸ்லையுமே ஓவர்லோடிங் வரும் நிறையா. ஓகே. ஸோ ஓவர்லோடிங்னா பேசிக்காக என்ன அப்படின்னா யூசரோடைய ப்ரிஃபரன்ஸை பொறுத்து அவங்களுடைய என்ன ஆகுது பேராமீட்டர் மாறும், அவ்வளோதான். இப்போ இங்கே 2 பேராமீட்டர் கொடுக்குறாங்களா, இன்னொரு சிம்பிள்னு எழுதி கூட 3 பேராமீட்டராக கூட வாங்கலாம். ஸோ அது அவங்களோட யூசரோட சாய்ஸ். 2 கொடுத்தாங்கன்னா 2 அக்செப்ட் ஆகும், 3 கொடுத்தா 3 அக்செப்ட் ஆகும், கொடுக்காம விட்டாலும் அக்செப்ட் ஆகும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது. இதுதான் ஓவர்லோடிங்கோட பேசிக். ஓகேவா? சரி. ஸோ ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. அந்த கிளாஸை ஒரு புது ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றதை பார்த்தாச்சு. நியூ கீவேர்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. நியூ கீவேர்டு பக்கத்தில் க்ரியேட் பண்ணப்பட்ட அந்த ஆப்ஜெக்டோட எதனால இந்த ஆப்ஜெக்ட் இப்படி கொடுக்குறாங்க, இந்த பேரில் இப்படி கொடுக்குறாங்க, இந்த டைப்பில் கொடுக்குறாங்கன்றதையும் பார்த்தாச்சு. இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ன்றதை பார்த்தாச்சு. ஓகே. கன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுமான்றதையும் பார்த்தாச்சு. ஓகே. ஸோ இவ்வளோ தான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதில் எதாவது நான் வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி நான் எதாவது சொல்லியிருந்தேன் அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன். தென் வந்து நீங்கள் அதான் சொன்ன மாதிரி 95% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. பட் ஆனால் நல்லா வியூஸ் போகுது, நல்லா கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அது அப்ரிஷியேட்டபிள். தென் வந்து ஸோ நிறையா காசு கொடுத்து படிக்க முடியாதவங்க வந்து இந்த கோர்ஸ் மூலயமா அவங்க படிச்சுக்கிட்டோம். ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டுமே தான் இந்த வீடியோவை நெக்ஸ்ட் பர்சன்ஸ்க்கு ஷேர் ஆகிட்டு இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டெக்கி பர்சன்ஸ்கிட்ட இதை எடுத்துகிட்டு போய் சேர்க்க பாருங்கள். ஓகே. தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக. இதுதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். பை.